ஆனா ஒரே ரூம்ல வேண்டாம். இந்த விஷயத்தை இன்னைக்கு சாயங்காலம் வீட்டில் எல்லாரும் கூப்பிட்டு சொல்ல போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இது உங்ககிட்ட சொல்ல வேண்டியது அவசியம் தோணுச்சு. ஷாலினி, இந்த அப்படி நீ தலையை தோட்டிக்கிட்டே இரு. நான் அதுக்குள்ள போய் உனக்காக. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு, என்ன சொல்லணும்? சேகர், அது வந்து நேத்து ராத்திரி எது நடக்க கூடாதோ அது நடந்துருச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நேத்து ராத்திரி நான் கஷாயத்தை குடிச்சிட்டேன். அந்த கஷாயத்தை குடிச்சதுக்கு அப்புறம் நான் ரவி கூட எங்க ரூம்ல தான் இருந்தேன். அந்த கஷாயத்தை சித்தி தான் பண்ணாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. அத குடிச்சதும் எனக்கு போதை ஏறின மாதிரி ஆயிடுச்சு. சேகர், நான் அப்போ ரவி கிட்ட என்னென்ன சொன்னேன்னு எனக்கே ஞாபகம் இல்ல. எனக்கு இது மட்டும் தான் ஞாபகம் இருந்துச்சு. அப்போ ரவி என் கூட. ஸ்டாப் இட் ஷாலினி. இதுக்கு மேல நான் எதையும் கேட்க விரும்பல. இல்ல சேகர், நீ நினைக்கிற மாதிரி சத்தியமா அங்க எதுவும் நடக்கல. நான் அப்போ போதையில இருந்திருக்கலாம். ஆனா நான் எந்த தப்பும் பண்ணல. Trust me, I didn't lose my control. அதாவது சேகர், நேத்து ராத்திரி எதுவும் நடக்கல. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா என்னால எப்பவுமே உன்னை ஃபேஸ் பண்ணிருக்க முடியாது. சேகர், ரவி என்னோட புருஷனா இருக்கலாம். ஆனா நான் உன் கூட தான் இருப்பேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். Then trust me, நான் என்னைக்குமே உன்னையும் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தையும் மறக்க மாட்டேன். இனிமே நானும் ரவியும் ஒன்னா இருக்க போறதில்ல. ஷாலினி, நீ தோல்வியை ஒத்துக்கிற. இல்ல சேகர், ரவியோட முடிவு கூட இதுதான். நாங்க 2 பேரும் ஒன்னா ஒரே ரூம்ல இருக்கிறத அவன் விரும்பல. எங்களை பத்தி அவன் ஃபேமிலி கிட்ட கூட பேசுறதா சொன்னான். சேகர், என்னோட பயோல ஒண்ணுதான். ஒருவேளை நான் மட்டும் ரவி கூட இல்லனா ரித்திகா ரவியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவா. அப்புறம் ரவி ரித்திகாவோட ஃபுல் கண்ட்ரோல்ல சிக்கிடுவான். சேகர், நான் சீக்கிரமா ரித்திகாவை பத்தின உண்மையை வெளியில கொண்டு வந்தே ஆகணும். அதுக்கப்புறம் தான் நான் உன்கிட்ட திரும்பி வருவேன் சேகர். ஷாலினி, நீ என்கிட்ட திரும்ப வரணுன்றது முக்கியம் கிடையாது. இப்போதைக்கு ரித்திகாவை பத்தின உண்மை எல்லாருக்குமே தெரிய வரணும். உன்ன மாதிரி நானும் இதுக்காக தான் ஆசைப்படுறேன். ரவியோட வாழ்க்கையில இருந்து ரித்திகாவை நிரந்தரமா தூக்கி எறியணும். ஷாலினி, நீ இதுக்காக எந்த டிசிஷன் எடுத்தாலும் சரி, நம்ம கூடவே இருப்பேன். தேங்க்யூ சேகர். சேகர், நீ எந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருக்கியோ அதே அளவுக்கு நான் ஜெயிக்க போறேங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. Thank you so much for this feel. I know. இப்ப மறுபடியும் யாராவது வருவாங்க, என்ன பயமுறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓ, இவங்க தானே அவங்க பத்மாவதி ஆவி மாதிரி இங்க திரிஞ்சிட்டு இருக்காங்க. சரி,
நான் இப்ப எதையாவது செஞ்சு அவங்கள பிடிச்சாகணும். இவ பயப்படவே மாட்டேங்கிறாளே, அதுவும் இல்லாம ஏன் பின்னாடியே வந்துட்டு இருக்கா? ஏய் ஏய் நில்லு, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நில்லு. எக்ஸ்கியூஸ் மீ. இப்ப வீடியோ எடுக்கிறேன். அவ எப்படி தப்பிக்கிறான் நானும் பாக்குறேன். ஏய் நில்லு, நான் தான் சொல்லிட்டு இருக்கல, நில்லு. ஷட், தப்பிச்சிட்டா. நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். இல்லன்னா நான் அந்த ரித்திகா கிட்ட மாட்டிருப்பேன். நம்மளோட மொத்த பிளானும் ஸ்பாயில் ஆயிருக்கும். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? லேசா சின்ன காயம், அவ்வளவுதான். டோன்ட் வரி, அவ எனக்கு ரொம்ப பயந்து போயிட்டா. இல்ல பிரதீப், எனக்கு என்னமோ ஒருத்துக்காக சந்தேகம் வந்த மாதிரி தோணுது. we need to be careful. ஆனா நம்ம ஷாலினி வர வரைக்கும் வெயிட் பண்ணி தானே ஆகணும். அவ தானே அடுத்த பிளான் என்ன நம்ம கிட்ட சொல்லணும். கரெக்ட். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க இப்ப கிளம்புங்க. சரி. தேங்க்யூ. ஷாலினி, சேகர், ரவிக்காக நான் கடமை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட திரும்பி வந்தாகணும். ஐம் ஷியோர் எங்களுக்கு நடுவுல எதுவுமே நடக்கல, அப்புறம் நடக்கவும் நடக்காது. I'll always be honest to you, சேகர். நீ என்கிட்ட இருந்த மாதிரி எப்பவுமே நான் உன் நம்பிக்கையை உடைக்க மாட்டேன் சேகர். நேத்து ராத்திரி எதுவும் நடக்கல. ஒருவேளை அப்படி நடந்திருந்தா என்னால எப்பவுமே உன்னை ஃபேஸ் பண்ணிருக்க முடியாது. சேகர், ரவி என்னோட புருஷனா இருக்கலாம், ஆனா நான் உன் கூட தான் இருப்பேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன். Trust me, நான் என்னைக்குமே உன்னையும் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தையும் மறக்க மாட்டேன். உன் பழைய ஞாபகத்தை திரும்ப கொண்டு வரணும்னு நினைச்சேன். நேத்து நடந்த மாதிரி திரும்ப நடக்கக்கூடாது. அதனால நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாகணும். நம்ம ஒரே வீட்டில் இருக்கலாம், ஆனா ஒரே ரூம்ல வேண்டாம். ரித்திகாவை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். சோ அது வரைக்கும் நான் ரவி கூட தான் இருந்தாகணும். ஆனா அவன் எங்க இருக்கான்? ரவி, ரவி. ஷாலினி, எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும். நீ எதுக்காக வந்திருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு எல்லாமே தெரியும். ஹாய் ஷாலினி, how are you? ஓ சாரி, உன் நிலைமை என்னன்னு உன் மூஞ்சிய பார்த்தாவே தெரியுது. பாரு உன் முகத்துல எப்படி பயம் தெரியுதுன்னு. இது என்ன ஆர்வி நான் நினைச்சிட்டு இருக்க? என்னாச்சு, கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? உள்ள வாங்க. ரிப்பீட். எனக்கு உன்னை பத்தி எல்லா விஷயமும் தெரியும். நீங்க எதுக்காக வந்திருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க, எது உண்மை எது பொய்ன்னு தெரியும்.
போதும் 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 நீங்க பேசுனது போதும். தேங்க்யூ. நீங்க கிளம்பலாம். உங்க அம்மாவோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு இதே மாதிரி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட செட் பண்ணல? ரொம்ப ஈஸி இல்ல? 3500 ரூபாய் கொடுத்தா யார் வாய்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இதை விட இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணேன்னா உன்ன மாதிரி பேசுறதுக்கு கூட ஆள் இருக்காங்க. அப்புறம் உன்னோட வாய்ஸ வச்சே நான் உன்னை என்னெல்லாம் பண்ண முடியும்னு உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது ஷாலினி. ஷாலினி, உன்னுடைய சீக்ரெட்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. மெமரி லாஸ்ங்கிற நாடகம் ஆடி எல்லாத்தையும் அடையலாம் நினைக்கிறியா? என்ன இருந்தாலும் பிளான் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் ஆக்டிங்கும் பின்னி எடுத்துட்ட.